ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ப்ரெட் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்குங்க. இது மாதிரி ஒரு முறை செய்து கொடுத்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையான ஸ்நாக்ஸுங்க. அது மட்டும் இல்லை, டிஃபன் பாக்ஸ்லேயுமே கூட இந்த மாதிரி செய்து கொடுத்தோன்னா குழந்தைங்க ஒரு பீஸ் கூட மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. வாங்க இந்த டேஸ்டான ப்ரெட் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு மீடியம் சைஸ் ப்ரெட்டாக அதாவது ஸ்வீட் ப்ரெட் எடுத்துக்கோங்க. அதை மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரெட்டையும் 4 பீஸாக வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ப்ரெட்டோட திக்னஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப தின்னாக போட்டிங்கன்னா நம்ம பரட்டி எடுக்கும்போது ப்ரெட்டு உதிர்ந்து போயிடும். ப்ரெட்டெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு அகலமான பேனில் ஒரு 25 கிராம் அளவு பட்டரை மெல்ட் பண்ணிக்கலாம். இதில் பட்டர் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்கும் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். பட்டருக்கு பதில் நீங்கள் என்ன வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் எல்லாத்தையும் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி பேனில் டோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பட்டரெல்லாம் தோசைக்கல்லில் போட்டுட்டு ஒரு ப்ரெட்டாக கூட நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மொத்தமாக கட் பண்ணி வச்சுட்டு பேனில் போட்டு செய்யும்போது வேலை சட்டுன்னு முடிஞ்சிடும். அதனால் நான் இந்த மெத்தடில் செய்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதுபடி நீங்கள் செய்துக்கோங்க. பட்டரில் ப்ரெட்டு நல்லா டோஸ்ட் ஆகி வரணும். பாருங்கள், லைட்டாக கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகி வந்துருச்சுல. இந்த டைமில் ப்ரெட் எல்லாத்தையும் எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே பேன்லேயே ஒரு ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துருக்குறேன். அது நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். இப்போட ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகி ஹீட் ஆகி வந்தோடனே இஞ்சி துண்டு பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் இஞ்சியில் ஒரு துண்டு எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 5 பல் பூண்டையும் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இது கூட பச்சை மிளகா 2 பச்சை மிளகாவையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு அந்த பட்டரில் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். பூண்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு இஞ்சியும் நல்லா வதங்கி வந்தோடனே பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு வெங்காயம் நிறைய சேர்த்திங்கன்னா குவான்டிட்டி நல்லா ஜாஸ்தியாக கிடைக்குங்க. அதாவது சாஸ் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது குவான்டிட்டி நல்லா ஜாஸ்தியாக கிடைக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் 2 வெங்காயம் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். லைட்டாக கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சோடனே கேப்சிகம் ஒரே ஒரு கேப்சிகம் நடுவில் இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு வதக்கிடலாம். கேப்சிகம் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுடுங்க. கேப்சிகம் கொஞ்சம் கரகரப்பாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப சவச்சவான்னு வதக்காமல் ஓரளவுக்கு மட்டும் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூட தக்காளி பழம் ஒரு அரை தக்காளி பழம் மட்டும் எடுத்துருக்கிறேன். நடுவில் இருக்கிற அந்த பல்பெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் பழம் மட்டும் சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. இது ஜஸ்ட்டு டேஸ்ட்டுக்காக மட்டும் சேர்த்துருக்குறேன். இது ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். அதையும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுட்டு மசாலா ஐட்டம்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். காரத்துக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா, கலருக்காக வேண்டி 1/4 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த டைமில் இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பும் சேர்த்துட்டு ஒரு முறை வதக்கி விட்டுடுங்க. மசாலா ஐட்டம் தவிர நம்ம சாஸ் ஐட்டமும் சேர்ப்போம். அதனால் மசாலா பார்த்துட்டு ஜாஸ்தியாக சேர்க்காம கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்வீட்டாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். மசாலா சேர்த்து வதக்கிட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு குக் பண்ணி எடுத்திங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்குங்க காய்கறியோட. பாருங்கள், லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா அடிப்பிடிக்காமல் வரும். இது எல்லாத்தையும் ஒரு முறை பரட்டி விட்டுட்டு சாஸ் ஐட்டம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். சில்லி சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். சோயா சாஸ் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூட டொமேட்டோ கெச்சப் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் ஜாஸ்தி சேர்த்திங்கன்னா ப்ரெட்டு நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். சாஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விடுங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும்.
சாஸ் வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்தோடனே நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அந்த மாதிரி வந்தோடனே நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்பவே ஜென்டிலாக பரட்டி விடுங்க. அப்போ தான் ப்ரெட்டு வந்து உதிராமல் வரும். சாஸோட மிக்சிங் வந்து ப்ரெட்டில் வந்து எல்லா பக்கமும் நல்லா கோட்டாகி வர மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நீங்கள் பரட்ட பார்த்தீங்கன்னா சாஸ் வந்து ப்ரெட்டில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரும். நல்ல ஒரு ஜூஸி மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் பரட்டிட்டு கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு பரட்டி விட்டுடுங்க. நீங்கள் பரட்டும் போது முக்கியமாக பார்க்க வேண்டியது ப்ரெட்டு வந்து உதிராமல் வரணும். நீங்கள் ஃபஸ்ட்டு டோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது கரெக்டான பக்குவத்தில் டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா ப்ரெட்டு வந்து உதிராமல் வருங்க. அதே மாதிரி ப்ரெட்டு கட் பண்ணும்போதும் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிங்கன்னா உதிராமல் வரும். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டான ஒரு ப்ரெட் ரெசிபி ரொம்ப ஈஸியாக செய்துட்டோம். இது ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கும் சரி, சாப்பிடாத குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு விட்றதுக்குமே சரி, ரொம்பவே அருமையான ரெசிபிங்க. இந்த டேஸ்டான ரெசிபியை நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.